பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. உபாகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசே எல்லா கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பின் கோத்திரத்தை அவன் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான் என்றால், முச்செடியை சொல்லி ஆசீர்வதிக்கிறான். முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை, அந்த தயவை சொல்லி பிளஸ் பண்றான். மோசே கர்த்தர் சந்தித்தது முச்செடியில எழுந்தருளி. பொதுவாகவே முள் என்பதை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக யாருமே பார்க்க மாட்டாங்க. முள் அப்படின்னாலே உடனே நமக்கு மைண்டுக்கு வர்றது சாபம் அல்லது வேதனை, கவலை. எந்த ஒரு மனிதன் எதை வெறுக்கிறானோ அதுக்கு எல்லாத்துக்கும் அடையாளமா இருக்கிறது என்னன்னு பார்த்தா முள். அப்படிப்பட்ட முட்கள் நிறைந்த செடியில, எல்லா செடிகளிலும் அல்ல, ஒரு செடியில ஆண்டவர் எழுந்தருளுகிறார். அந்த செடியில் அவர் எழுந்தருளினது பிறகு அந்த செடி மட்டும் எப்படி பார்க்கப்பட்டது தெரியுமா? சாபமாய் அல்ல, ஆசீர்வாதமாய். நேற்று வரை சாபமாய் எண்ணப்பட்டு யாருமே கிட்ட வராத, நினைவு கூற விரும்பாத ஒரு செடி இன்று சகோதரர்களில் விசேஷித்தவனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அதை சொல்லி பிளஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு அந்த செடியை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எப்படி இந்த மேன்மை வந்தது? எதனால் இந்த மேன்மை வந்தது? அந்த முச்செடியிலே கர்த்தர் எழுந்தருளினபடியாலே. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாட்களிலே அதிகமாய் நாம் கேட்கிற வசனங்களில் ஒன்றென்ன? ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கை பிறர் பார்த்து சொல்லும்படியான சாட்சியாக மாறும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இது எப்படி மாறுது தெரியுமா? அவனை மாதிரி அந்த முச்செடியை போல ஆண்டவர் ஒன்று பிளஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா! இது எவ்வளோ பெரிய பாக்கியம், இது எவ்வளோ பெரிய மேன்மை. இந்த நாளில் எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கண்ணீரோடு ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து பெருகட்டும், அவர் எழுந்தருளட்டும். அதற்கு ஏற்ற அவருடைய பாதஸ்தானமாய் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள், சுத்திகரிப்புக்கு ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களில் வெளிப்படும் போது யார் யார் உங்களை வேதனையாய் சாபமாய் பார்த்தார்களோ, நாளைக்கு இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லத்தக்க ஒரு மேன்மையான உன்னதமான நிலையை கர்த்தர் அடைய பண்ணி கர்த்தர் உங்களை சாட்சியாய் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசி பலப்படுத்தின தயவுக்காக நன்றி. நீர் எழுந்தருளும் போது எப்பேற்பட்ட வாழ்க்கையும் நம்பிக்கையும் மேன்மையான சாட்சியாக மாறும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை அப்படி மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.